வருஷம் அர்த்தம் மூணு எப்பரா கொடுப்பான்டா லூஸ் மாதிரி பேசுறேன் அப்படின்னு எனக்கு பதட்டம் திட்ட ஆரம்பிக்கிறேன். போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். சார் இந்த மாதிரி எவனா அடிச்சு மோர் கொடு தம்பி போ இன்னும் 2 சிக்னல் தள்ளி மோர் கொடுன்ட்டார். அவரும் அடிச்சுட்டு இருக்கும்போது நைட்டு ஒரு 9:30 மணிக்கு போன் எடுத்துட்டான். ஜி அந்த போன் வந்து என்னுடைய ஜி சார் நான் பார்த்தேன் சார். விஜய் சேதுபதியா இருக்கட்டும் சிவகார்த்திகேயன் அவர்களும் அவ்வளவு சூப்பரா சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்தை லான்ச் பண்ணதா இருக்கட்டும் சிவகார்த்திகேயன் ஆமா ரொம்ப பெரிய விஷயம். நான் நிறைய பண்ணிட்டேன் இன்னும் பண்ணிதான் இருப்பாரு. அவரோட இயல்பே அதான். ஃப்ரீடம் வந்து நல்லா கொடுத்துருவாரு. இதுதான் அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. இன்னொன்று வந்து அவர் கூட டிராவல் பண்றதுனால அவரோட மைண்ட் செட்டும் கதை நீங்க கேளுங்க அப்படின்னா கதை சொல்லி முடிச்ச உடனே சாருக்கு அது பிடிச்சிருச்சு. ஸ்பாட்லாம் வந்து நம்ம எத்தனை டைம் டேக்ஸ் கேட்டாலும் எதுவுமே இது பண்ணாம உங்களுக்கு இது ஓகேவா இது ஓகே இன்னொரு டைம் போகலாம். நான் சினிமாவுக்கு வரும்போது ஆசைப்பட்ட ஒரு விஷயம் வந்து வில்லன் ஆகணும் தான். அதுக்காகவே ஸ்கூல்ல திட்டு வாங்கி அடி வாங்கி முடி வளர்க்க ஆரம்பிச்சாலும் டியூஷன் கூட்டு போனது வந்து கையை பிடிச்சி கூட்டி நீ சினிமா வரையும் கூட்டு தான் அக்கா தான். 2009 பாலுமந்திர சட்டை ஜாயின் பண்ணிட்டு தான் அக்கா தான். தேவையில்லாத போட்டோலாம் வச்சிருப்போம். நம்ம எப்பயோ சும்மா எடுத்துருப்போம் ஹீல்ஸ் எடுத்துருப்போம். அந்த போட்டோலாம் மெமரி மாதிரி தெரியும். அந்த போட்டோ மிஸ் ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்டு பெங்களூர் வந்து கால் பண்ணான்னு சொல்லிட்டு சூப்பர் ஆர்டர் பண்ணிட்டு வெளியில வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து பைக்ல இந்த டைம்ல ஒரு பதட்டம் ஒன்று வரும் இல்லையா, ஹேண்டில் பண்றது தான் பெரிய விஷயமா இருக்கும் நினைக்கிறேன். அதை சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இன்னைக்கு சாயந்தரம் ஒரு 3 மணிக்குள்ள ரோட்ல யாராவது அவங்க போன் வச்சா தெரியும். ரொம்ப சூப்பரான ஒரு ஹியூமன் பீயிங் சார் என்ன சிவான். வெளியில 1000 பேர் 1000 பேசலாம். ஆனா சினிமா ஐடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா ஐடன் ஸ்டடி கான்வர்சேஷன் எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னா ஒரு இன்டென்ஸ் ஃபிலிம் பார்க்க போறோம். சமீப காலமா நம்ம நிறைய நியூஸ் பேப்பர்ல சோஷியல் மீடியால இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல பார்க்குற நிறைய ரொம்ப தவறான செயல்களை அந்த குற்றங்களை படம் பிடிச்சு காட்டுறதுக்கு ஆல்ரெடி ஒரு படம் நம்ம பார்த்துருப்போம் மெட்ரோன்னு. அதோட சீக்வல் மாதிரி இருந்த ட்ரெய்லர் பார்த்தாலும் ஆனால் படமே ரொம்ப வித்தியாசமா இன்னைக்கு இருக்க மாடர்ன் டே இஷ்யூல இளைஞர்கள் எந்த மாதிரி வழி மாறி போறாங்கிற அந்த குற்ற பின்னணியை ரொம்ப யதார்த்தமா ட்ரெயிலர் கொடுத்துருக்கிற ராபர் டீம் இருக்காங்க. என்டையர் டீமுக்கு விகடன் சார்பா வாழ்த்துக்கள். ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் SM பாண்டி டைரக்டர். டெபியூட்டன்ட்டாங்கிறத தாண்டி 9 வருஷம் டாக்டர் அனந்த கிருஷ்ணனோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இந்த ஜேர்னி ஆஃப் லைஃப் இருக்கு இல்லையா, நிறைய இந்த டேரக்டர் லைஃபே வந்து ரோலர் கோஸ்டர் தான் சொல்லுவாங்க. ஒரு டெபியூட்டன்ட்டா அறிமுகமாகிறது பல வருடங்கள் நம்ம உழைச்சிருப்போம். நான் படத்தை கொண்டு போய் ஒரு லான்ச் பண்றது இருக்கு இல்லையா, ஒரு இயக்குனர் ஹவு ஸ்பெஷல் ஃபீல் ஃபார் யூ? இல்லை நான் ரொம்ப ஸ்பெஷல். அது இத்தனை வருஷத்துல இதான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. அதுவும் இவ்வளோ பெரிய ஒரு சேனல்ல இன்டர்வியூங்கும் போது ஒரு பிளெஸ்ஸிங்கா இருக்கு எனக்கு. இந்த படத்தை கொண்டு போய் ப்ரொடியூசர்ட்ட அப்ரோச் பண்ணப்போ, ஏன்னா மெட்ரோ நாங்கள் பார்த்தாச்சு, அதுல பாத்தீங்கன்னா இருக்கிற குற்றங்கள் அந்த செயின் ஸ்நாச்சிங்குள்ள இருக்கிற வழியை காமிச்சிருப்பாங்க. ஒருத்தன் எப்படி வந்து நல்லவனா இருக்கவன் எப்படி கெட்டவனா மாறுறான், அவனுக்குள்ள இருக்க அந்த குற்ற உணர்ச்சி என்ன எப்படி மாறுறதெல்லாம் அழகா பார்த்துருக்கோம். இங்க இன்னைக்கு மாடர்ன் டே இஷ்யூஸ்ல நிறைய நான் பாக்குறேன். அதே டியூக் பைக் வச்சுக்கிட்டு பசங்க காலேஜ் பசங்க பார்த்தா ராபரி பண்ற பசங்களை பார்த்தா கேர்ள் ஃப்ரெண்டுக்கு 2000 செலவுக்காக ஃபோன் ஸ்நாச் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதோட மையக்கருத்து எங்க இருந்து ஆரம்பிச்சது, நாட்டு எங்க இருந்து பிடிச்சிங்க? இல்ல இதோட கலெக்ஷன்ஸ் தான் நீங்க சொன்னதை வச்சுதான் ஆக்சுவலி ஸ்டோரியே உருவானது. இது வெறும் ஸ்டோரிஸா இல்லாம இதுக்கு பின்னாடி என்ன ஒரு பெரிய டெப்தான ரீசன், வெறும் நம்ம ஒருத்தங்க திருடுறாங்க அதை மட்டுமே நம்ம காமிச்சிட்டு இருக்காம எதுக்காக அவங்க திருடுறாங்க அந்த மேட்டர்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டோம். மெட்ரோல என்ன சொல்லியிருப்போம்னா, மெட்ரோல வந்து திருடுறவங்களோட ஃபேமிலிக்குள்ள நடக்கிற ஒரு சிச்சுவேஷன், திருடுற பையன் அவனோட ஃபேமிலியை சுத்தின கதைகளா இருக்கும், அந்த கதைக்களம் இருக்கும். அதுல வந்து மெட்ரோல வந்து பெருசா என்னன்னா பறி கொடுத்தவங்களோட வாழ்க்கையை வந்து நம்ம அவ்வளவா டெப்தா காமிச்சிருக்க மாட்டோம். அவங்களோட இது என்னங்கிறது நம்ம அதுல வந்து காமிச்சிருக்க மாட்டோம். திருடுறவங்க அவங்கள சுத்தின லைஃப் ஸ்டைலு, அதனால அவங்க வீட்டுல நடக்கிற ப்ராப்ளம்ஸை காமிச்சிருப்போம். இதுல வந்து என்ன பண்ணிருப்போம்னா, பறி கொடுத்தவங்க அவங்களோட வாழ்க்கை, இவங்க வந்து அவங்களோட வாழ்க்கை எப்படி மாறுது, இவங்க பண்ற ஒரு சிறு தப்பால அவங்களோட வாழ்க்கையே எவ்வளவு ஒரு மாறுது, சின்ன ஒரு திருட்டுனால எவ்வளவோ அவங்களோட பிளானிங் கனவு எல்லாமே அந்த ஒரு இதுல அழிஞ்சிருது. ஸோ அந்த மாதிரியான பறி கொடுத்தவர்களோட இதுல அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த கதையை இது பண்ணியிருக்கோம். கமிங் டு டேனி, பிக் பாஸ்ல ஒரு பெரிய ஃபேம் வந்தது. அதை தாண்டி நிறைய படங்கள் இன்னைக்கு வரைக்கும் சென்னை மையப்பகுதியை வச்சு ஒரு கதாபாத்திரங்கள் வருது அப்படின்னா தூக்கடா டேனி தூக்கிடா கால்ச்சிட்ட வாங்க, அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மரா அது இதற்குத்தான் ஆசைப்பட்ட பாலகுமாரில இருந்து அந்த ஜேர்னி வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அது ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ராபர்ட் ட்ரைலரை பார்த்தப்போ டூவல் டைமென்ஷன் இருந்தது. ஒரு பக்கம் பார்த்தா ரொம்ப ஃபார்மலா ஒரு IT எம்ப்ளாயி மாதிரியான ஒரு கோர் லுக்ல இருக்கீங்க, இந்த பக்கம் அப்படியே கேங்ஸ்டரு மெட்ரோல பாபி பார்த்த மாதிரி இங்க ஒரு லுக்ல இருந்தது. ஸோ இந்த டைனமிக்ஸை புரிஞ்சுக்கிட்டு அந்த கதையை எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணதை பத்தி சொல்லுங்க. நான் சினிமாவுக்கு வரும்போது ஆசைப்பட்ட ஒரு விஷயம் வந்து வில்லன் ஆகணும் தான். நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். அதுக்கு முக்கிய இன்ஸ்பிரேஷன் யாருன்னா காக்கா காக்கல ஜீவன் கேரக்டர். அதுக்காகவே ஸ்கூல்ல திட்டு வாங்கி அடி வாங்கி முடி வளர்க்க ஆரம்பிச்சாள் நான்.
பட் முடியை தாண்டி ஸ்க்ரீனில் வந்து 2 கேரக்டர் ரொம்ப அட்ராக்டிவாகவும் ரொம்ப ப்ராமினெண்ட்டாகவும் தெரியும். ஒன்று வில்லன் அண்ட் ஹீரோ. சொல்லுவோம்ல, ஸ்ட்ராங்கஸ்ட் வில்லன் இஸ் ஆல்வேஸ் வில் பி ரிமெம்பர் அப்படின்ட்டு. அந்த ஒரு நாளே அந்த நெகட்டிவ் ஷேட் பண்ணணும்னு ஆசையாக இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதுக்கு ஒரு கிடைச்ச ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் முன்னாடி ரங்கூன் பண்ணியிருப்பேன். லாஸ்ட்டில் டார்க் ஷேட் இருக்கும். ஸோ இந்த கதையை பாண்டியன் டீம் வந்து சொல்லும்போது, இப்போ மெட்ரோ இந்த டீமுக்குள்ளே வரணும்னே ரொம்ப ஆசை ஆக்சுவலாக. ஏன்னா ஃபஸ்ட் பார்ட்டுக்கு நான் பெரிய ஃபேன் அது. ஏன்னா அந்த படத்தில் வந்து ஒரு அழகான ஒரு கிராஃப் ஒன்று இருக்கும். படம் எங்கே ஏறணும், எங்கே இறங்கணும், எங்கே நம்ம லைட்டாக ரிலாக்ஸ் பண்ண வைக்கணும், எங்கே நம்மள சீரேஜ் கொண்டு வரணுன்ற விஷயத்தை எல்லாமே அழகாக பண்ணியிருப்போம். கிராஃப்டாக அழகாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் சீக்வல் மாதிரி இந்த கதை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சி அதே டீம் பண்ணும்போது நோ அதர் கொஸ்டின் நான் வந்துடணும்னு சொல்லி வந்துட்டேன். அதுக்கப்புறம் டேரக்டரும் அண்ட் ஆனந்த் ப்ரோ வந்து இந்த கேரக்டர் வந்து ஒரு கேரக்டர் மேப்பிங் இருக்கும்ல, அந்த கேரக்டர் மேப்பிங் சொல்லும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இது நான் கண்டிப்பாக விடக்கூடாது, எப்படியா பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த கேரக்டருக்கு என்னெல்லாம் நம்ம ஒரு மெத்தட் ஆக்டிங்காவோ இல்லை இதுக்கான இது பண்ணிப்போம்ல, ப்ரீ ரெடி பண்ணிப்போம்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு நிறைய லூஸ் பாடி லாங்குவேஜ் இல்லாமல் அன்னெசரி வேர்ட்ஸ் வெளியே விடாமல் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த கேரக்டர் என்ன பண்ணால் நல்லாயிருக்கும், ஐ மீன் இந்த கேரக்டர் என்னவா பேசும், இந்த கேரக்டர் என்ன பண்ணும், அதோட பார்வை என்னவா இருக்கும் அப்படின்ற டீட்டெயிலிங்காக இவங்க சொல்லிக் கொடுக்கவே இந்த கேரக்டர் எடுத்து நடிக்கிறது ரொம்ப ஈஸியாக போச்சு. அண்ட் எனக்கு பிடிச்ச கேரக்டர் தாண்டி இந்த படத்துல ஒரு ரொம்ப வைட்டலான ரோல் இது. மெட்ரோல ரொம்ப சூப்பரா எனக்கு உங்க கேரக்டரோட எலிவேஷன், அந்த கிராஃப் ரொம்ப அழகா பிடிக்கும். உங்க வாய்ஸ் உங்க பிளஸ். ஏன்னா சினிமாவில் ஒருத்தவங்க சினிமாவுக்கு தேவையான கூத்துப்பட்டில் போய் அதை ஆக்டிங் கற்றுட்டு வந்து அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி நல்ல கதைகளை தேர்ந்தெடுக்க நடிகர்கள் ரொம்ப கம்மி. அதில் யுவர் ஒன்னமா. அதுக்கு விகடன் சார்பா ஃபர்ஸ்ட் ஒரு பிக் கிளாப்ஸ். பாலு மகேந்திரா சார் கூத்துப்பட்டில் அன்னைக்கு நம்ம ஆரம்பிச்ச ஒரு ஜேர்னி இன்னைக்கு வந்து ஒரு கதையின் நாயகன், ராபன்ற ஒரு படத்தில் நாயகன். மக்கள் தெரிஞ்சுக்கணும் சத்யாவோட லைஃப் ஜேர்னி என்ன அப்படின்னு. நான் வந்து ஆக்சுவலாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். ஓகே. பிஇசி டிபார்ட்மெண்ட். வெல்கம் டு தி கிளப். ஆல் சினிமா இன்ஜினியர்ஸ் கிரியேட்டர்ஸ். ஓகே. 2009 நான் வந்து மூவிக்கு வந்தேன் சார், சினிமாவுக்கு வந்தோடனே ஆக்சுவலாக கவிதா அக்கா ஆக்சுவலாக வந்து என்ன சின்ன வயசுலேருந்து எப்படின்னா வந்து என்ன டியூஷன், எங்கள் வீடு பக்கத்து வீடு தான் அக்கா. ஓகே. என்ன டியூஷன் கூப்பிட்டு போனது வந்து கையை பிடிச்சி கூட்டி நீ சினிமா வரையும் கூப்பிட்டு வந்தது அக்கா தான். சூப்பர் இல்லை? ஆமாம். காலேஜ் சேர்த்து விட்டது அவங்க தான். சினிமாவில் வந்து யாரும் என்னன்னே தெரியாது எனக்கு. அப்பயே அக்கா தான் இன்ட்ரோ பண்ணாங்க. 2009 பாலுமேந்திரா சார்ட்ட ஜாயின் பண்ணிவிட்டதும் அக்கா தான். ஓகே. சார் வந்து ஆக்சுவலாக ஒரு 700 பீப்புள்ஸ் வந்து இன்டர்வியூ பண்ணாங்க. அதில் வந்து ஒரு 16 or 23 தான் எடுத்தாங்க. டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 12 பேர், ஆக்டிங்க்கு ஒரு 12 பேர் என்னமோ. அந்த 12 பேரும் நான் ஒருத்தன். அப்புறம் வந்து ஃபுல்லாக ஒரு 8 மாதம் வந்து ட்ரைனிங் கற்றுக்கிட்டேன். ஆக்டிங் ட்ரைனிங் கற்றுக்கிட்டு வெளியில் வந்து பாலா சார், வெற்றிமாறன் சார் அங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. ஓகே. பாலா சார் வெற்றிமாறன் கிளாஸ் எடுத்திருக்கிறாங்க. வெற்றிமாறன் சார் வந்து கிளாஸ் எடுத்திருக்கிறாரு. அப்போ வந்து ஒரு சார் வந்து பொல்லாதன் படம் பண்ணியிருந்தார். டேரக்டாக பேசியிருக்கோம். டெய்லியும் ஒரு இங்கிலீஷ் மூவி, வேர்ல்டு மூவிஸ் பார்ப்போம். சாரோட கொஞ்சம் வேர்ல்டு மூவிஸ் பார்ப்போம். அங்கே வந்து நல்லா கொஞ்சம் சினிமாவில் என்ன ஆக்சுவலாக எல்லாமே ஒரு ஹீரோ அப்படிங்கிற ஒரு இதில் தான் வருவாங்க. ஆனால் அங்கே நான் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு கேரக்டராக வரணும்னு ஆசைப்பட்டேன். ஹீரோலாம் அடுத்தது இப்போ ஒரு ஸ்கூல் காலேஜில் எப்படி ஹீரோ அப்படி அந்த மைண்ட் செட்டில் தான் சினிமாவுக்கு வருவாங்க. அங்கே தான் வந்து தெரிஞ்சுது சினிமானா என்ன, அது ஒரு கேரக்டர் தான் ஃபஸ்ட்டு வரணும், ஹீரோ வில்லன் அப்புறம். ஓகே. கேரக்டராக ஃபஸ்ட்டு கேரக்டர் ஆர்டிஸ்டாக வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். அந்த அளவுக்கு சார் வந்து எனக்கு வந்து ட்ரெயின் பண்ணாங்க. எனக்கு மட்டும் இல்லை, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதே தான் பண்ணார். அப்புறம் 2012 யமுனான்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணேன். அது கொஞ்சம் சரியாக போகல. ரொம்ப அப்படியே கொஞ்சம் என்னடா அது ஃபஸ்ட் மூவியே கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிடுச்சின்னு சொல்லி ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சினிமா பயம் வந்துருச்சு எனக்கு, எப்படி இதை ஸ்டாண்ட் பண்ணி நிற்க போகிறோம் அப்படின்ட்டு. ரொம்ப கஷ்டம் சார் ஆக்சுவலாக. அதெல்லாம் இப்போ நான் ஓப்பனாக சொல்கிறேன். அந்த படம் ரிலீஸ் ஆகி செகண்ட் டே வந்து என்னால் ஷோ பார்க்க முடியல. ஷோ கேன்சல் ஆகிடுச்சு. எவ்வளோ அழுதுன்னு சொல்லிட்டு அந்த டைமில் எனக்கு தெரியும். ரொம்ப டீமோட போகிறோம், என் ஃப்ரெண்ட்ஸோட, என் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸோட ரூம் தான் தங்கியிருந்தேன். போகிறோம், சென்னையில் வந்து ஷோ கேன்சல். அப்படிங்கிறப்ப அந்த அளவுக்கு அந்த இன்புட் போட்டோம். எனக்கு ரொம்ப கஷ்டம், என்னடா அது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு அது வந்து மீண்டும் எப்படி பயம் வந்துச்சு சார். சினிமாக்கே நான் எப்படி என்னங்கிறது எனக்கு ஸ்டாண்ட் பை பண்ண முடியல. அப்புறமேட்டு அதே கவிதா அக்கா வந்து மெட்ரோ டைரக்டர் ஓகே ஆனந்தன்ட்டு வந்து என்னை இன்ட்ரோ பண்ணுறாங்க. இதுமாரி என் தம்பி தான் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டேரக்டர் என்னை பார்க்குறாரு. 2-3 மீட்டிங் போச்சு. என்னை பார்த்தோன்னே ஒரு லைன் சொன்னதுக்கப்புறம் என்ன ஓகேன்னு சொல்லிட்டு மெட்ரோவில் சான்ஸ் கொடுத்தாரு. இல்லை, அது கதைப்படி பார்த்தா அந்த கதையோட நாயகனாகவே இருந்தீங்க. சொல்லிட்டாரு, ரோலாவே ஹோல்ட் பண்ணியிருப்பீங்க ஸ்டோரியாவே. ஆமாம், நெகட்டிவ் ஷேடுன்னு சொல்லிட்டாரு. சொல்லி தான் ஸ்கிரிப்ட் சொன்னார். ரொம்ப எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்போதான் எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் சொல்கிற அந்த இதுவே சூப்பராக இருந்துச்சு. அப்போ ஆனந்தன் வந்து ஆள்னு ஒரு படம் பண்ணியிருந்தார்.
பெத்தார் சார் வச்சு ஹால் பண்ணியிருந்தாரு ரிலீஸ் ஆகிற டைம். அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் மெட்ரோ பண்ணவே எனக்கு 3rd டேவே எனக்கு தெரிஞ்சிருச்சு இதான் சினிமா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது. அப்படியே கொஞ்சம் ட்ராவல் பண்ணி அப்படியே போகணும். அதே மெட்ரோ ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு கமலா தேட்டரில் நைட் ஷோவில் டிக்கெட் கிடைக்கல. அது எனக்கு ரொம்ப அந்த டைம் ரொம்ப அப்படியே கண்ணில் தண்ணி வந்துருச்சு. சினிமா மேஜிக்ல அது ஒரு மாதிரி இங்க விளைய வச்சு அதுக்கப்புறம் தூக்கி ஹைல ரொம்ப எனக்கு புதுசா இருந்துச்சு. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆனந்த் எனக்கு ஒரு தேங்க் பண்ண, அப்புறம் எனக்கு கூப்பிட்டு போய் இன்ட்ரோ பண்ண கவிதாக்காக்கு தேங்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆனந்தனோட சேர்ந்து அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் தான் ராபர் எனக்கு அதே டீம் அவரோட கோ டைரக்டர் வச்சு எனக்கு ஒரு படம் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அசோசியேஷன் பத்தி நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இல்லை, எனக்கு இப்போ கவிதாக்கா எப்படி இன்ட்ரோ கொடுப்பாங்க, மெட்ரோ சத்யாவை ராபர் சத்யாவுக்கு எப்படி இன்ட்ரோ கொடுப்பாங்க ஆடியோ லான்ச்ல நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா வித்தியாசமான ஸ்கிரிப்ட் கொடுக்குறவங்க வழக்கமா எப்பவுமே ஒரு அவங்களோட இன்ட்ரோக்குன்னு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க டிஜிட்டல் இல்லையா. சத்யாவுக்கு என்ன இன்ட்ரோ கை பிடித்து கூட்டு வந்து தமிழ் இன்ட்ரோ அக்கா வந்து ஆஸ் அ ப்ரொடியூசர் அக்கா அங்க உட்காந்துருப்பாங்கன்னு ஆசைப்படுறேன். அப்படியா? ஆமா. ஆனா நாங்க ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறோம் கவிதாக்கா தயவு செஞ்சு நீங்க ஆடியோ லான்ச் ஹோஸ்ட் பண்ணணும். சரியா? என்னதான் நீங்க ப்ரொடியூசரா இருந்தாலும் நீங்க வந்து இந்த இடத்துல எங்களுக்காக அந்த ஷோவை நீங்க தான் ஹோஸ்ட் பண்ணணும். ரெக்வஸ்ட் வச்சிட்டேன். ஏன்னா உங்களுக்கு அவங்க வாயில இருந்து இன்ட்ரோ வர்றதை நான் எதிர்பார்க்கிறேன். மெட்ரோக்கு அவங்க தான் பேசியிருப்பாங்க. 2 பேருக்குமான அசோசியேஷன். ஏன்னா அந்த படத்துல அப்போ யூ ஆர் அசிஸ்டிங், ஐ மீன் ஒரு அந்த லைஃப்க்கும் இப்போ ஒரு டைரக்டரா அதுல இருந்த ரைட்டப்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. காந்தி பிடிக்குமா ஹிட்லர் பிடிக்குமான்னு கேட்டப்போ அவர் வந்து காந்தி தான் பிடிக்கும். ஏன்னுட்டா ரீசன் சொல்லுவாரு, அதுல அது பணத்துல காந்தி தானே இருக்காரு. அந்த மாதிரி டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆச்சு. ஸோ சேம் சினாரியோ இப்போ ராபர்ல டைலாக் போர்ஷன்ஸ்க்காக ஒர்க் பண்ண ப்ரோக்ரஸ் என்ன, அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் அதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி என்னன்னா இது வந்து முழுக்க அதுக்கு வந்து ஆனந்த் சார் தான் காரணம். ஏன்னா அவங்க வந்து ஃப்ரீடம் கொடுப்பாங்க, எழுதி கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு நான் வந்து டைலாக்ஸ்ன்னு எழுதுனது பார்த்தீங்கன்னா கோடியில் ஒருவனில் அவர்கிட்ட வந்து கோ டைரக்டர் ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு வந்து டைலாக்ஸ் எழுத கொடுத்துட்டாங்க. இந்த சீனுக்கு வந்து இதுதான் இம்பார்ட்டன்ட் சீனு, இதுக்கு வந்து நீ டைலாக் எழுதி கொடுத்துரு அப்படின்னாங்க. நானும் ஒன்று எழுதிட்டு எங்கள் டீம்கிட்ட எல்லாமே அப்படியே கேட்குறோம், இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா, ஒரு மாதிரி இதாக இருக்கு அப்படின்ட்டு. வேற ஆப்ஷனும் தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த சீன் அப்படியே கொடுக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் மறுநாள் போய் அது கொடுத்தோம். அந்த டைலாக்ஸ் அவர் பிடிச்சி போயிட்டு எழுத்துட்டாங்க. என்ன சொல்லுவாருன்னா அது ஒரு ஃப்ரீடம் வந்து நல்லா கொடுத்துருவாரு. இதுதான் அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. ஃப்ரீடம் கொடுத்து அதுக்கப்புறம் அதோட ஃபுல்லாகவே அந்த சீனோட இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட். ஸோ ஒரு 1 லைனே அவரே சொல்லிடுவார் சார். ஸோ ரெஃபரன்ஸ் கொடுத்துரும் போது அது வந்து அதோட ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸி ஆயிடுது. நாங்களும் ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் எழுதும் போது அதோட ப்ராசஸ் தான். இன்னொன்று வந்து அவர் கூட ட்ராவல் பண்ணுறதுனால அவரோட மைண்ட் செட்டும் நமக்கு தெரியும். அந்த மீட்டர் வந்து எந்த லெவலில் இருக்கணும், ஒரு டைலாகோட மீட்டர் வந்து எந்த லெவல்ல இருக்கணும் அப்படிங்கிறது தெரியும். இந்த ராபர்ன்ற அந்த டோன்ல இருக்கிறாரு. ஆமா ஆமா. பார்த்தா பைக் ஸ்டண்டா இருக்கட்டும் அந்த ப்ரோக்ரஸ்ல இருக்கிறப்ப, பட் இங்க டைலாக்ஸ் டேக்ஸ் பிளேஸ்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் அதை பர்டிகுலரா கேட்டேன். நீங்க டைலாக் ரிவீல் பண்ண வேணாம், பட் அந்த மொமெண்ட்டுக்காக ஒர்க் பண்ண ப்ரீ ப்ரொடக்ஷன் ப்ராசஸ், அந்த டிஸ்கஷனை பத்தி. இது வந்து ஒரு வாய்ஸ் ஓவரா இருக்கும், அவரோட வாய்ஸ் ஓவரா. ஏன்னா இதோட கதையோட நேரட்டிவ் பேட்டர்ன் அப்படின்னா ஒருத்தங்களோட வாய்ஸ் ஓவர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இவருக்கு அந்த இவரோட கேரக்டரைசேஷன் எல்லாமே அந்த வாய்ஸ் ஓவர்ல நேரட்டிவ் இருக்கும். அந்த வாய்ஸ் ஓவர் யாரு? அது நம்ம சென்ட்ரைன் சார்னு பண்ணியிருக்காங்க. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அந்த கதை ஆரம்பிக்குது. ஸோ ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கான ஒரு இன்ட்ரோ, அவங்களோட ஒரு பேக்ட்ராப், அந்த மெட்ரோல எதிர்பார்த்த டைலாக்ஸ் எல்லாம் இதுலயும். ஓகே. ஓ, நம்ம ட்ரைலர்ல இருக்க சென்ட்ரைன் வாய்ஸ் ஓவர் தான் அங்க படத்துலயும் ஆரம்பிக்குது. படத்துல வந்து நீங்க ஓல்ட் படமே பாத்தீங்கன்னா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அந்த கதையோட நேரட்டிவ் இருக்கும். ஸோ அவரோட கதை அவர் எடுத்து சொல்ற விதமான ஒரு நேரட்டிவ் பேட்டர்ன் தான் இருக்கும். ஸோ அது அவரோட டைலாக்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது உங்களுக்கு எல்லாமே அந்த பில்டப்ஸ் எல்லாமே இருக்கும். அதோட டெப்த் மீனிங் இருக்கும். எல்லா டைலாக்ஸுமே சும்மா என்னதுன்னு வைக்காம அதுக்கு பின்னாடி அந்த கதைக்கு தேவையான அம்சம் அந்த டைலாக்ல அதில் இருக்கும். கண்டிப்பா படத்தோட டைட்டிலே ராபர்னு வச்சிட்டோம். ஸோ உங்க லைஃப்ல நடந்த ஒரு ராபரி இன்சிடென்ட்டை இப்போ நம்ம ஷேர் பண்ண போறோம். ரியலா நடந்த உங்க லைஃப் பர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்டார்ட்ஸ் வித் டேனி. ஏன்னா தலைவன் வந்து படத்துல வேணா நீங்க கலெக்ட் பண்ணவரா இருக்கலாம், ஆனா இங்க தொலைச்ச மொமெண்ட் என்ன? என்னன்னா கோவிட் டைமு கரெக்டாக ஏப்ரல் டைமில் என்ன பண்ணிட்டோம், எல்லாம் வீட்டில் வெறுப்பாக உட்காந்து இருக்கும். பசங்களாம் மச்சான் ஏதாவது ஒன்று பண்ணணும், சமூகத்துக்கு எதாவது பண்ணணும், அப்படியா என்ன பண்ணலாம், மோர் கொலைக்கு போய் கொடுக்கலாம், நல்லா இருக்கும், மோர் கலைக்கு குடிக்கலாம்னு சொல்லிட்டு பாக்கெட்டாக மோர்லாம் போட்டுன்னு கோடம்பாக்கம் பிரிட்ஜு கீழே போலீஸ்லாம் இருப்பாங்க. அலோடு இல்லை அப்போலாம், யாரும் வண்டியத்தெல்லாம் போகக்கூடாதுல. நாங்கள் சும்மா 2 வீலரில் 2 பேர் மட்டும் ஒரு ஐஸ் பாக்ஸ் வச்சுன்னு போகிறோம். போகும்போது போலீஸில் ஓவர் சிக்னலாக சொல்லிட்டு போகிறோம், சார் மோர் கொடுக்க போகிறோம் சார், மோர் கொடுக்க போகிறோம் சார் சொன்னார். கோடம்பாக்கம் பிரிட்ஜு கீழே மோர் குத்துன்னு இருந்தாங்க. மோர் குத்துனுங்க போது ஒருத்தர் வந்து ஒரு 2-3 பேர் தான் வந்தாங்க. திடீர்னு எங்கே இந்த கூட்டம் வந்துச்சுல டப்படப்படம் வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்களாம் உடையந்துட்டு மோர்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டா. நாங்கள் வந்து சரி ஓகே சாப்பிடணும் அதை கொடுக்குறோம்னு சொல்லி கொடுத்துனே ஒரு பையன் மட்டும் டக்குன்னு என்கிட்ட ஒரு இந்த பேக் வச்சுருப்பேன், அந்த மென்ஸ் பர்க்கில் பர்ஸ் வச்சுருக்கோம், அந்த மாதிரி ஒரு பேக் தொங்க விட்டுருந்தேன். அவன் லைட்டாக இழுத்தா இரா தரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் 2 பேக்கெட் எடுத்து போட்டு நான் மட்டும் கொடுத்துனுக்குறேன்.
அப்புறம் மடி நான் கனம் இல்லாம இருக்கேன்னு சொல்லி லைட்டா ஃபீல் பண்ணுவோம். அந்த மோர்லாம் மடி கனமா இல்லையேன்னு சொல்லி தட்டு பார்க்கும்போது 2 இதுவும் காணும். அந்த நார் மட்டும் தொங்கிட்டு இருக்கு எனக்கு. அந்த கண்டக்டர் வடிவேல் படத்துல கட் பண்ணிட்டு போவாங்க. எப்படி எடுத்தான் என்னன்னு தெரியல. இத்தனைக்கு அது நல்ல பிராண்ட் தாங்க, லிவைஸோ லீக்கோ போற ஏதோ நல்ல பிராண்ட் தாங்க. அது நல்லா திக்கா இருக்கும். புச்சும் போயிட்டான். எனக்கா என்னடா பண்ற, போன் ரொம்ப நாளா வச்சிருக்க போன், ஐபோன் வந்து 10+ அப்பதான் வாங்கி வந்து வச்சிருக்கேன். இன்னும் 2 மாசத்துல வந்து அடுத்த மாடல் வரப்போது, இது விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போன் கான்டாக்ட்ல இருந்து எல்லாமே அதுதான் இருக்குது. நம்ம ஏதாவது நமக்கு தேவையான எல்லாமே அதில் தான் வச்சிருக்கேன். போயிடுச்சா பதட்டம் வேற. அந்த டைம்ல எங்க போய் கேட்கப்பேன், ரோடு ஜிலோன் இருக்கு, ஜாம்பி வந்த மாதிரி ரோடு மாதிரி இருக்கு கோவிட் டைம்ல. ஐயோ இப்படியாச்சும் பதட்டம். நல்ல வேலை கூட ஒருத்தன் தான் என்ன டிராப் பண்றதுக்காது. ஆனா இருந்தா கொடுத்துருவானா, டேய் பர்ஸ் அர்த்தம் போன எப்பரா கொடுப்பான், என்னடா லூஸ் மாதிரி பேசுற அப்படின்னு எனக்கு பதட்டம். திட்ட ஆரம்பிக்கிறேன். அங்க போய் போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். சார் இந்த மாதிரி எவனா அடிச்சு மோர் கொடு தம்பி, போ இன்னும் 2 சிக்னல் தள்ளி மோர் கொடுன்ட்டார் அவரும். ஐயோ வந்தது பெரிய தப்பா போச்சுன்னு ஒரு மாதிரி கலங்கி வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம், போன் அடிச்சா அவன் திடீர்னு ஏதாவது உடச்சிருவானா அப்படிலாம் பயம் வருது. சுவிச் ஆஃப் பண்ணா பிரச்சனை இல்லை, உடச்சிட்டானா பயந்துனே இருக்கேன். சரி ட்ரை பண்ணுவான்ட்டு அம்மா ஃபோன்ல இருந்து கிட்டத்தட்ட ஈவினிங் ஒரு 7 மணி தான் அடிச்சுனே இருக்கேங்க. அடிச்சுட்டே இருக்கும்போது நைட் ஒரு 9:30 மணிக்கு போன் எடுத்துட்டான். அது வரைக்கும் ரிங் போயின்னு தான் இருக்குது. எடுத்துட்டு அழுகுற சவுண்டு. எனக்கு இன்னும் பயம் ஆயிடுச்சு. ஐயோ ஏன்னா போனுக்கு ஏன்னா போய் மாட்டினானுங்களா அப்படின்ட்டு. ஹலோ ஜி, அந்த போன் வந்து என்னோட ஜி சார், நான் பார்த்தேன் சார் டிபியில் உங்க மூஞ்சி பார்த்தேன் சார், ஆக்டர் தானே நீங்க, உங்க போன் அடிச்சது ரொம்ப கஷ்டமா தான். அழுகுறான். எனக்கு சிரிக்கிறதா இல்ல பதட்டப்படுறதானே தெரியல. புது போன், அப்போ ஐபோன் 10+ புதுசா வச்சுருக்கிறேன். எனக்கு சரிங்க எல்லாம் ஓகே நண்பா, நீ எங்க வரணும் சொல்லி நான் வந்து கொடுத்துறேன். ஐயோ வேணாம் சார், வெளியே போலீஸ்லாம் பிடிக்கிறாங்களா, எங்கேயும் வர முடியாது, மன்னிச்சிருங்க சார். நான் நீங்க தெரிஞ்சுன்னா உங்க போன் எடுத்துக்க மாட்டேன் சார். நீங்க மாஸ்க் கட்டிருப்பேன் போல, அந்த டைம்ல மாஸ்க்லாம் போட்டு போல தெரியல, எடுத்துட்டு போயிட்டு சார், போட்டோ பார்த்தா சேர்த்தது நீங்க தான் அப்படின்னு. ரொம்ப சாரி சார். உங்களுக்குள்ள எத்திக்ஸ்லாம் இருக்கு, எடுக்க மாட்டேன். இது உண்மையை திருடுறானா பசங்க விஷயம் கலாயிறானா தெரியல எனக்கு. ஒரு 3 நாள் கழிச்சு என்ன ஆச்சு, திரும்பி ஃபோன் பண்ணிட்டு சார் நீங்க என் போன்ல எதிர்பார்க்காதீங்க, எனக்கு ஒரு ரொம்ப அர்ஜென்ட்டான செலவு, வீட்டில் கஷ்டமா இருக்கு சார், ஃபோனை வித்துறேன், நீங்க எதுவுமே திரும்பி இந்த நம்பர் கால் பண்ணுங்க, சிம் கார்டு எடுத்து தூக்கி போடுறேன் சொல்லிட்டு எடுத்து போட்டாங்க. அவன் 3 நாள் கழிச்சு சொல்றான், எப்படி சார்ஜ் போட்டான், எப்படி எனக்கு கம்யூனிகேட் பண்ணான்னு தெரியவே இல்லை. இன்னை வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா சின்ன பையன் வாய்ஸ் தான் சொன்ன மாதிரி. அதான் ஜஸ்ட் அவன் வந்து பலனா திருட எதுக்கு அழ போறான், நம்ம சிம்பத்திலாம் பார்க்க போறான் போட்டோ பார்த்துட்டு அடப்பாயிலா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபோனே வாங்கல. கிட்டத்தட்ட அந்த கேப்ல வீட்டில் வெட்டியா தான் உட்காந்தேன். ஒரு 4 மாசம் ஃபோனே வாங்கலாம். அந்த அதுக்குள்ள இருந்து வரல. இது எப்படி நம்ம ஹெல்ப் பண்ண போயிட்டு ஒருத்தர் நம்ம ஃபோனை பிடிக்கின்னு போறா, என்ன தப்பு அது அப்படின்ட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு அவர்ஷன் எனக்கு. அப்புறம்லாம் முடிச்சுட்டு கடைசியில் அம்மா வந்து ஒன்றும் கஷ்டப்படாதா, போனா போயின்பது வேற ஃபோன் வாங்கிக்கோ, கான்டாக்ட்லாம் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்ன அப்புறம் ஒரு 4 மாசம் கழிச்சு போய் இன்னும் மாற்றவே இல்லை. ஐஃபோன் 11 Pro Max அப்போ வாங்கினது இன்னைக்கு மாற்றவே இல்லை. ஏன்னா இந்த ஃபோன் இப்போ எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் மாற்றே இப்போ 15-16 வரைக்கும் வந்துருச்சு. மாற்றே முடியாது வச்சுன்னு இருக்கேன். ரொம்ப பத்திரமா வச்சுருக்கேன். அதான் பெரிய விஷயமே. இப்போ உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க ஏன்னா இந்த படத்துக்காக, ஏன்னா அதுல வந்து சீனாவே ட்ரைனிங் இருக்கும், நீங்க எப்படி வந்து ராபரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்நாச்சிங் ப்ராசஸ் இருக்கும். இந்த படத்துக்காக ட்ரைனிங் எடுத்த ப்ரோக்ரஸ் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கு அதையும் சொல்லுங்க. அண்ட் உங்க லைஃப்ல நடந்த அந்த பர்சனல் இன்சிடென்ட் அதையும் சொல்லுங்க. ஆக்சுவலாக ரியலாகவே எனக்கு நடந்திருக்கு. படம் வந்து 6 மாசத்துல என்னோட ஃபோனை இது பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸ்நாட்ச் எங்க எந்த லொகேஷன்ல நடந்துச்சு? தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்ட்ல ஹோட்டல்ல என்னோட பிரதரும் பிரதரோட ஃப்ரெண்டும் ஹோட்டல் பனானா லீஃப்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. என் ஃப்ரெண்டு பெங்களூர் வந்து கால் பண்ணான்னு சொல்லிட்டு சூப்பு ஆர்டர் பண்ணிட்டு வெளியில வந்து சூப்பு தான் ஆர்டர் பண்ணேன். ஆர்டர் பண்ணி வெளியில வந்து ஒரு 5 நிமிஷம் பேசியிருந்தேன். நான் ஃபாலோ பண்ணல எனக்கு தெரியல. பேசணும் டக்குன்னு பார்ப்பேன் சோனி மொபைல் வச்சிருந்தேன். அப்போதான் வாங்கி ஒரு 15 days இருக்கும். ஓகே, வாங்கினோட திடீர்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து பைக்கில் செல்லை ஸ்நாச் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரு உதறலாம் பதறிடுச்சு. எனக்கு என்ன பண்ணது தெரியல. இங்கே ஓடுறேன் அங்கே ஓடுறேன், ஒரு 20 அடி போகிறேன். அதுக்கப்புறம் நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க. இருட்டு, ஸ்ட்ரீட் லைட் மட்டும் ஒன்று எரியுது. டக்குன்னு பார்த்து இந்த ஹோட்டலுக்குள்ள திரும்பி நான் வரேன். ஓகே, வந்தக்காவே பிரதர்கிட்ட சொல்கிறேன், இதுமாரி வந்து ஃபோனை ஸ்நாச் பண்ணிட்டு போயிட்டானோடனே எனக்கு பதட்டத்தில் யாருக்கு அடிக்கிறதுன்னு தெரியல எனக்கு. அது உண்மையாவே அந்த பதட்டம் வரும்ல, ஏன்னா நம்ம வெளியே இருந்து பார்க்குறோம் சொல்லலாம். எப்படி அதெல்லாம் என்ன நம்ம பயங்கர அனுபவிக்கிறப்போ அந்த பதட்டம் வந்துடும். ஆமாம், எனக்கு இப்போ யாருக்கு அடிக்கிறதுன்னு தெரியல. ஓகே, அதுக்கப்புறம் பைக் எடுத்துட்டு கார் எடுத்துட்டு போகிறோம். ஒரு 4 ரவுண்ட் ஓடிச்சா தான் தெரியுமே என்ன. அப்பெல்லாம் அந்த டைம்ல சிசிடிவிலாம் பெருசா எனக்கு தெரிஞ்சு இல்லை. அதுக்கப்புறம் விட்டுட்டு என்னடா பண்றது. அதுக்கப்புறம் ஒரு 1 hour அப்படியே உட்காந்துட்டேன். ஃபுட்டெல்லாம் வந்துருச்சு, எப்படி சாப்பிட தோணும் உட்காந்துட்டு. அதுக்கப்புறம் திரும்பி யாருக்கும் கால் பண்ண என் டேரக்டர் தான் ஃபர்ஸ்ட் அடிச்சு. என்னங்க போலீஸ் ஸ்டேஷன் அடிச்சு கேள்விப்பட்டிருக்கேன், டேரக்டர் அடிச்சிருக்கீங்க. ஆனந்தான இது மாதிரி செல்ல
இது பண்ணிட்டு போயிட்டோன்னே என்னடா சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு உண்மை தானே சொல்கிறேன்னு அவர்கிட்ட பதட்டத்தில் பேசுகிறேன். அதே ஃபஸ்ட்டு பதட்டப்படாத இருறாங்கிறாரு. ஃபஸ்ட்டு அவர் தான் சொல்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு, ஸ்டேஷன் எங்கே இருக்குது, நியர்பைல எங்கே இருக்குன்னு சொல்லி. அப்புறம் மெடிக்கல் காலேஜ் சைடு தான் அங்கே ஸ்டேஷனு, அந்த ஏரியாவுக்கு அவர் அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதான் சொன்ன படத்தில் நீ பண்ணது உண்மையில உனக்கு நடந்துருச்சு, அது உண்மைதானா, இப்போதான் இந்த படம் எதுக்கு எடுத்தீங்கன்னு இப்போதான் எனக்கு தெரியுது. இப்போ ரீசெண்டா டிராகன் வந்துச்சுல்ல, அந்த ஹீரோ பாத்துட்டு சை காலேஜ் படிக்கிறேன் இப்படி எல்லாம் இருந்திருக்கேன், அந்த மாதிரி படத்துல இதுல எடுத்தது இப்படி எல்லாம் ரியலா இருக்கு. அப்பதான் இதுக்காக தான் அந்த படம் எடுத்தேன் அப்படின்னு. ஓகே, இப்பதான் தெரியுது எனக்கே அப்படின்னா லேடிஸ்க்கு எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் இதான் கர்மா அப்படின்னாரு. ஓகே, நான் கர்மானா இது வந்து என்ன நடிச்சேன், நான் ரியலா நான் பண்ணது, இதை ரியலாவே பண்ணிட்டாங்களே, இது எப்படி கர்மால வரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மொபைல நான் வாங்கல. அதான் எப்படி சார் கிடைக்கவே இல்லை, அவ்வளவுதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். தெரியுமா ஸ்டேஷனை பத்தி உங்களுக்கு நான் பண்ணேன். அதுக்கப்புறம் அதை பத்தி எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. ஐஎம்இ நம்பர்லாம் கொடுத்தேன், போனா வந்து அதுக்கப்புறம் எதுவும் கேட்கல. நானும் ஒரு 3 நாள் தான் அலைஞ்சு பார்த்தேன். மொபைல ஆசையே விட்டுருச்சு எனக்கு. ஒரு 3-4 மாசத்துக்கு வந்து நான் மொபைல் வாங்கல. அப்புறம் இந்த நார்மல் மொபைல் வாங்கினேன். அதை வாட்ஸ்அப் எதுவுமே கிடையாது. நார்மலாக ஜஸ்ட்டு ஃபோன் பேசிட்டு போன வந்துட்டு ஒரு 1500 நார்மல் மொபைல் வாங்கி ஒரு 1 இயர் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் திரும்பி நான் ஃபோனே வாங்கினேன். இல்லை அந்த ஃபோனை நீங்கள் வெளியே வச்சுட்டே போகலாம், யாரும் எடுக்க மாட்டாங்க சார், தைரியமா. அது எனக்கு என்னன்னா, இது இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்போ உங்க லைஃப்ல நடந்த 2 இன்சிடென்ட் நான் நிறைய பேரோட லைஃப்ல பாக்குறப்ப என்னன்னா, அந்த பிராக்டிக்கலா அந்த டைம்ல ஒரு பதட்டம் ஒன்று வரும் இல்லையா, அதை ஹேண்டில் பண்றதுதான் பெரிய விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இன்னைக்கு சாயந்தரம் ஒரு 3 மணிக்குள்ள ரோட்ல யாராவது உங்க போன் வச்சா தெரியும். ஏன்னா தொண்டை அடிச்சிரும், கண்ணெல்லாம் செவப்பு இதாயிடும், அணத்திரும் உடம்புலாம். அப்பதான் நமக்கு ரொம்ப சென்டிமெண்ட் வரும். அதான் இருக்கும்போது ஒரு விஷயம், ஐயோ என்னன்னா தேவையில்லாத போட்டோ எல்லாம் வச்சிருப்போம். நம்ம எப்பயோ சும்மா எடுத்துருப்போம், எடுத்துருப்போம். அந்த போட்டோ எல்லாம் மெமரி மாதிரி தெரியும் நமக்கு. சே அந்த போட்டோ மிஸ் ஆயிடுச்சு, சே இந்த கான்டாக்ட் மிஸ். அப்பதான் ரொம்ப சின்சியர் ஆகும். ஒரு பொருள் மிஸ் ஆகும் போதுதான் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் போட்டு யோசினப்போம். பட் நீங்க ரியலா மிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், அந்த ப்ராக்ரஸ் நல்லா இருக்கும், செம்மையா இருக்கும். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த சீக்வன்ஸ் அந்த கிரியேட்டிவ்காக ட்ரைனிங் எடுத்தீங்க, தஞ்சாவூர்லாம் போய் ட்ரைனிங் எடுத்தீங்க. ஆமா சார், ஆக்சுவலி நேட்டிவ் தஞ்சாவூர் தான் எனக்கு. ஓகே, அதனால அங்கேயே ரேசர்லாம் வச்சு எனக்கு பைபாஸ்ல ட்ரெயின்லாம் பண்ணாங்க. இது இந்த வீலிங் ப்ரோக்ரஸ், பைக்கோட அந்த ஸ்பீட் ஆக்சஸ் அதெல்லாமே எவ்வளவு நாள் அந்த மாதிரி. அது ஜென்ரலா என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்டண்ட் பண்றப்போ இன்ஜுரிஸ் ஹேப்பன் ஆகும், பிராக்டிஸ் பண்றப்போ கீழே விழுவாங்க, அதெல்லாம் தாண்டி தான் அது ஒரு விஷயம் எஃபோர்ட். அந்த மாதிரி ஷூட்டிங் அல்ல பிராக்டிஸ்ல உங்களுக்கு நடந்த அந்த ஒரு இன்ஜுரி மொமெண்ட்டோ இல்ல அந்த மொமெண்ட், அந்த சிரத்தை எடுத்த மொமெண்ட்டை பத்தி சொல்லுங்க. ட்ரைனிங் எடுத்தப்பெல்லாம் எனக்கு அவ்வளோ ஆக்சுவலா எனக்கு வந்து சின்ன வயசுல வந்து பைக் ஓட்டுவேன். ஓகே, ரொம்ப அந்த பசங்களுக்குனவே கிரேஸ் இருக்கும். ஆமா, காலேஜ் டைம்ல நான் பைக்ல தான் வருவேன். அப்படியே நானும் என் ஃப்ரெண்டும் ஃப்ரண்ட்ல ஓட்டிட்டு போயிட்டு அப்படியே பின்னாடி வருவேன். அந்த இப்போலாம் நான் ஆக்டிவ்ல போயிட்டு இருக்கேன். பயம் அப்பெல்லாம் அந்த பயம் கிடையாது. 20 அந்த ஏஜ் தான் இருக்கும். அப்போ பயம், அந்த டாப்லாம் பயம் இருக்காது. அதனால ஃப்ரண்ட்ல ஓட்டிட்டு அப்படியே பின்னாடி வருவேன். அப்படியே முன்னாடி போவோம் நானே ஃப்ரெண்டும். அந்த இதெல்லாம் பண்ணிட்டு பிரின்ஸ்பாட்டெல்லாம் மாட்டியிருக்கேன். ஏன்னா காலேஜ் பஸ் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். அந்த மாதிரி டைம்லாம் பண்ணியிருக்கேன். அப்போ ரேசிங் வந்து ஆக்சுவலாக படத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அந்த வீலிங் அந்த மேட்டரா நான் கத்துக்கிட்டேன் நிறையா. ஆக்சுவலா அப்போ நான் கீழே விழுல, ஷூட்டிங் நான் கீழே விழுந்திருக்கேன். வந்து போன் வந்து கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. அந்த வேக்கம் கேமரா அந்த பைக்ல ஃப்ரெண்ட் அந்த வேக்கம்ல கட்டி அது ஒரு தடவை தெரியும். மெட்ரோல இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஒரு பொண்ணுகிட்ட செயின் ஸ்னாச் பண்ணுவேன். டோர் ஓப்பன் ஆகி ஒரு பொண்ணுகிட்ட அடிப்பேன், நைட் எஃபெக்ட்ல அடிப்பேன். அந்த டைம்ல நான் 2 தடவை கீழே விழுந்துட்டேன். விழுந்து ஒரு 3 மணி நேரம் ஷூட்டிங் அப்படி நின்று அதுக்கப்புறமேட்டு வேற மாதிரி அதை பண்ணி அதுக்கப்புறம் எடுத்துருக்கோம். ஓகே, அதாவது மெட்ரோல அந்த போலீஸ் ஃபாலோ பண்ணுவாங்களே, அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ஆஃப்டர் இன்டர்வலுக்கு அப்புறம் பொண்ணு தனியா நின்றுட்டு இருக்கோம். அப்போ நான் ஸ்னாச் பண்ணுவேன். அந்த டைம்ல நான் கீழே விழுந்துட்டேன். நான் இதெல்லாம் நடிக்கிறப்ப ஜென்ரலா எப்படிங்க இருக்கும், யாரா நீங்க கோவம் அதெல்லாம் அது இருக்கும்ல, அந்த ஃபீல் ஒரு இன்னர் கனெக்ட் உங்களுக்கு வெரி தானே, ஜெயிக்கணும் இதெல்லாம் ஒரு நினைக்க கூடாதுல்ல. உங்களுக்கு விழுந்தாலும் பரவாயில்ல, திரும்பி அடுத்த டேக்கு வரணும். எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க, அப்ப நம்மளாம். ஓகே, அண்ட் இப்போ ராபர்ல பாத்தீங்கன்னா போஸ்டர்ஸ், எனக்கு இந்த பின்னாடி இருக்க போஸ்டரோட டிசைனே ரொம்ப இன்டெலெக்சுவலா இருந்தது. இட்ஸ் கன்வேயிங் சம்திங், இட்ஸ் கம்யூனிகேட்டிங் சம்திங். ஸோ இந்த மாதிரி டிசைனிங் ப்ராசஸ்ல இருந்து நிறைய விஷயங்கள் டிஃப்ரெண்டாக இருந்தது. இந்த ரெட் கலர் டேப் கூட எனக்கு வித்தியாசமாக ஒரு கலர் கிரேடிங்காவோ ஒரு இன்டென்ஸாக கம்யூனிகேட் பண்ணுது. ஸோ இந்த டிசைனிங் ப்ராசஸ் பற்றி சொல்லுங்க, ஹவுஸ் இட்? இல்லை, ஃபஸ்ட்டே ஒன்று பிளான் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு ஸ்மால் பட்ஜெட் படம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எங்களோட போஸ்டர்ஸ் தான் வந்து மக்களுக்கு போய் சேரப்போகுது. அதாவது ட்ரெய்லருங்கிற ஒன்று ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி போஸ்டர்ஸ் இதுதான் எங்களை வந்து சேரப்போகுது. ஸோ இது வந்து என்னதான் நம்ம போஸ்டர்ஸ் பண்ணாலும் நார்மல் போஸ்டர்ஸாக இருக்கக்கூடாது. எல்லா போஸ்டர்ஸுமே ஒரு கதை சொல்லணும்
அது வந்து ஃபர்ஸ்டே டிசைட் பண்ணிட்டோம். அதை டிசைட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் தனியாக ஃபோட்டோ ஷூட் எதுவுமே எடுக்கல. நாங்கள் ஆல்ரெடி என்ன ஷூட்டில் எடுத்தோமோ அந்த ஸ்டில்ஸ் தான். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு நல்ல டிசைனர் கிடைச்சாரு. அவர் வந்து அமல் ஜோஸ் அப்படிங்கிறவர், ஒரு மலையாள டிசைனரு. ஸோ அவர்கிட்ட வந்து ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம் இந்த மாதிரியான இது. பட் எனக்கு எல்லாமே சும்மா ஃபேஸஸ் காமிக்கணும் அந்த மாதிரி இல்லாமல் எல்லா இதுவுமே எனக்கு வந்து ஒரு கதை சொல்லணும், ஒரு போஸ்டர்ஸாக கதை சொல்லணும் அப்படின்னும். ஸோ ஒவ்வொரு போஸ்டர்ஸ்க்கு பின்னாடியுமே நாங்கள் ஒரு ரஃபாக ஒரு கதை எல்லாத்தையுமே ஒழிச்சு தான் வச்சுருப்போம். ஸோ அந்த கதையை ஒழிச்சு வச்சு டீகோட் பண்ணுற அளவுக்கான பெரிய இதெல்லாம் கிடையாது. பட் நம்மளால என்ன கதை சொல்ல முடியும், இந்த கதைக்கு தேவையான போஸ்டர்ஸில் என்ன இருக்குது, என்ன சிம்பிளிஃபையாக நம்ம இதை பண்ண முடியுங்கிறதுனால ஸோ அதுக்கு மெனக்கெட்டோம். எல்லாமே ஒரே டிசைன்ஸில் ஓகே பண்ணாமல் நிறைய ஒரு போஸ்டர்ஸ் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 100 டிசைன்ஸ் செலக்ட் பண்ணி அதுலேருந்து தான் ஒரு போஸ்டர்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 10 போஸ்டர்ஸ் பண்ணாலும் அதில் எல்லாத்துலேயுமே ஒரு கதையாக இருக்கணும், சும்மா போஸ்டர்ஸாக இல்லாமல் கதை இருக்கணுங்கிறதுனால அதில் ஃபஸ்ட்டே அந்த டிசைன் பண்ணல. ஒவ்வொரு போஸ்டர்ஸ் பின்னாடியுமே ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும், ஒரு ஸ்கிரிப்டாக தான் அதை டிசைன் பண்ணும். அதனால தான் இதோட எல்லா போஸ்டர்ஸுமே உங்களுக்கு வந்து கதையாக தான் இருக்குமே தவிர போஸ்டர்ஸாக தெரியாது. இல்லை, ஒரு அட்டென்ஷன் நீங்கள் சொன்ன மாதிரி அதில் டீடைலிங் ஒர்க் ரொம்ப நல்லா இருக்கு. அது பார்க்குறப்பவே சம்திங் விச் இஸ் யூனிக். ஒரு அட்டென்ஷன் ஆட்டோமேட்டிக்காக அது அட்டென்ஷன் சீக் பண்ணுது. படத்தில் இந்த கேரக்டர்ஸ்ல எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஜெயபிரகாஷ் சார். ஏன்னா அவர் வந்து ஒரு சட்டிலாவோ ஒரு சாஃப்டான கேரக்டராக பார்த்துருக்கோம். வில்லனா இருந்தா கூட ரொம்ப சட்டிலா அப்படி இருக்கிற ஒரு கேரக்டர் தான். பார்த்தா இங்க அக்ரெசிவா பேசுறாரு. அதுவும் யூடியூப்ல சென்சார் இல்லாதனால அந்த வார்த்தை பேட் அதெல்லாம் கம்யூனிகேட் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. பாதிக்கப்பட்டவனோட வழி அதை வந்து ஜெயபிரகாஷ் சார் ஃபிக்ஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன? ஜெயபிரகாஷோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லுங்க. அவரை வந்து எல்லா படத்துல இருந்துமே பார்த்துட்டு இருக்கோம். அவரோட கேரக்டரைசேஷன் ரொம்ப பிடிக்கும். அவரோட ரோல்ஸ் எல்லாமே ரொம்ப செலக்டிவா இருக்கும். அண்ட் அவர் சின்ன கேரக்டரா வந்தாலுமே அவர் வந்து அதுக்கு தனியா தெரியவார் அந்த கேரக்டருக்கு. அதை அப்படியே உள்வாங்கி நடிப்பார். ஸோ இந்த படத்துக்குன்னு வரும்போது ஒரு இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்குற வயசுல பெண்ணு அவங்களோட அப்பாவா இருந்தாங்கன்னா என்ன ஒரு இது இருக்குங்கிறதும்போது நிறைய பார்த்தோம். எங்களுக்கு அப்போ வந்து சார் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நான் மகாநல்ல வந்து சார் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க, ஒரு மிடில் கிளாஸான ஒரு இதில். ஸோ அந்த மாதிரியான அந்த லுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மாதிரியான ஒரு லுக்கில் தான் நாங்கள் தேடிட்டு இருந்தோம் ரெஃபரன்ஸ் வச்சு. ஸோ சாரே கேட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு சார்கிட்ட கேட்டு பார்த்தோம். சார் அந்த டைமில் பிஸியாக தான் இருந்தாங்க. சார்கிட்ட சொன்னோம், சார் இந்த மாதிரியான ஒரு இது கதை நீங்கள் கேளுங்க அப்படின்னா கதை சொல்லி முடிச்ச உடனே சாருக்கு அது பிடிச்சிருச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி தான் பறி கொடுத்தவனோட வழி வந்து எவ்வளோதான் ஒரு மனுஷன் வந்து நார்மலாக இருந்தாலுமே, எவ்வளோ அம்பியாவே இருந்தாலுமே ஒரு 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 ஸ்பார்க் ஒன்று நடக்கும்போது, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது அவனோட லைஃபே வந்து டோட்டலாக டேமேஜ் ஆகும்போது அவன் இதுக்கு மேலே எனக்கு ஒன்றுமே இல்லைடா, அப்போ வந்து அவனோட ஆதங்கத்தை எல்லாத்தையுமே அவன் வந்து வெளிப்படுத்த தான் செய்வான். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அவர் படத்தில். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர். படத்தோட ஒரு மெயின் பில்லரு ஜெயபிரகாஷ் சார். எல்லாருமே தான் அதில் ஜெயபிரகாஷோட சாரோட கேரக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப சீனியரு. பட் ஸ்பாட்லலாம் வந்து நம்ம எத்தனை டைம் டேக்ஸ் கேட்டாலும் எதுவுமே இது பண்ணாமல் உங்களுக்கு இது ஓகேவா, இது ஓகே, இன்னொரு டைம் போகலாம், எல்லாருமே நல்ல இது பண்ணி தான் நடிச்சு கொடுத்தாங்க. எதுவுமே இது பார்க்காம. ஏன்னா இந்த டீம்லேயே நான் தான் இருக்கிறதுலே சின்ன வயசு பையன். ஸோ அதனால் அவங்க அதெல்லாம் எந்த ஒரு இதுவும் காட்டாமல் நல்லா எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க அந்த இது. ஸோ ரொம்ப கேரக்டராக ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டராக வேணும் அப்படின்னா அவரும் அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிட்டாரு. டேனி டேக்னா படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் பண்ணதே பாத்தீங்கன்னா அவங்க நண்பர் தான். இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலக்குற தோஸ்து. ஒரு நல்ல படம் வருது அப்படின்னா விஜய் சேதுபதியா இருக்கட்டும், சிவகார்த்திகேயன் அவர்களும் அவ்வளவு சூப்பரா சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்தை லான்ச் பண்ணதா இருக்கட்டும், சிவகார்த்திகேயன் ஆமா ரொம்ப பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் லுக் சிவான், ட்ரெய்லர் விஜய் சேதுபதி, ரெண்டு பேருமே சொல்லுங்க. நீங்க விஜய் சேதுபதி சொல்லுங்க. ஒரு ட்ரைலர் லான்ச் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறப்போ அவங்க இருக்கிற கமிட்மெண்ட் நடுவில் ஒரு நம்ம பண்ற படத்துக்கு அவங்க பண்றது, ஒரு பெரிய ஆக்டர் பண்றது அப்படிங்கிறது இது எவ்வளவு ஹெல்தியான ஒரு விஷயம் நீங்க நினைக்கிறீங்க? ரெண்டு பாசிட்டிவ் சொல்லலாம். ஒன்று, நம்ம பழக்கத்துக்கு வேல்யூ பண்றது. இன்னொன்று, இந்த படத்துக்கான ஒரு வேல்யூவேஷன் கொடுப்போம்ல. நமக்கே தெரியும், ஓகே இது அவர்கிட்ட கொண்டு போனா அவருக்கும் நல்லா இருக்காது, நமக்கும் நல்லா இருக்காது. ஏன்னா இப்போ எல்லாமே ஒரு கமெண்ட் செக்ஷன் எல்லாருக்கும் ஓப்பன் டு ஆல்ன்றதுனால ஒரு ப்ராடக்ட்டை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணுறதுக்கும் சரி, ஒரு ப்ராடக்ட் வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கும் சரி, சிம்பிளான ஒரு ஃப்ரீ வைஃபை போதும் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போகிறது. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ட்ரைலரில் இந்த டைலாக் ஒரு லேப்டாப் ஒரு வைஃபை ஃப்ரீயாக இருந்தால் போதும். ஸோ அந்த மாதிரி இருக்க இந்த டிஜிட்டல் இந்தியாவில் நம்ம வந்து நமக்கே தெரியும் வேல்யூ பண்ணலாம். ஓகே இந்த ப்ராடக்ட் கொடுத்தோம்னா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அந்த நம்பிக்கையில் பண்ணுறது தான். அவங்க திருப்பி நமக்கு பண்ணுறதும் இதே ரெண்டு விஷயம் தான். ஓகே நமக்கு தேவையான, நமக்கு தெரிஞ்ச, நமக்கு இவனுக்கு எதாவது பண்ணுமே அப்படின்னு பண்ணுற ஒரு சின்ன ஒரு ஹெல்பிங் மைண்டு. அண்ட் ஆல்சோ ஃபார் த இந்த ஃபில்ம் நல்லா இருக்கணும், இந்த மூவி நல்லா இருக்கணுன்றதுக்காக பண்ணுற ஒரு டெடிகேஷன் தான். ஸோ சேதாரனை பொறுத்த வரைக்கும் அதுதான். நிறைய இன்டர்வியூ சொல்லியிருக்காரு, நான் நிறைய பண்ணிட்டேன் இன்னும் பண்ணி தான் இருப்பார். அவரோட இயல்பே அதான். ஸோ அவரோட நேச்சர் அதானே. ஸோ நல்லா ஹெல்ப் பண்ணுவார், எப்பயுமே ஹெல்ப் பண்ணுவார். பட் நிறைய கஷ்டப்படுத்திட்டாங்க அவரை ஹெல்ப் பண்ணி, நிறைய ஹெல்ப் வாங்கினவங்களே கஷ்டப்படுத்திட்டாங்க. பட் ஸ்டில் ஹி இஸ் சச் அ குட் ஹார்ட். லைக் எப்பயுமே
ஸ்டில் ஹீல் ரெடி டு ஹெல்ப். அது அந்த ஒரு விஷயத்துல அது அண்ணன் வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா. அண்ணனும் சொன்னா விஷ் பண்ணாங்க பாண்டிக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்து என்ன ஃபீட்பேக் கொடுத்தாரு? இவங்க தான் பேசினாங்க. எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் பண்ணிட்டு ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருக்கு, மெயினாக டைலாக்ஸ் பற்றி தான் பேசினாங்க. டைலாகோட நுணுக்கம்லாம் நல்லா இருக்கு. நீங்கள் சொன்ன அதே தான் இந்த ஜேபி சாரோட இதை பற்றி அவங்க அதுவும் பேசினாங்க. இந்த கேரக்டரைசேஷன் எல்லாமே நல்லா இருக்கு. படத்துக்கு வாழ்த்துக்கள் சொன்னாங்க. அவங்க ஆல்ரெடி ஷூட்ல இருந்தாங்க. ஸோ ஒரு 30 செகண்ட் to 45 செகண்ட்ஸ் தான். ஸோ அவங்களோட விஷஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் சொன்னாங்க. அதுவே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அவங்களோட பிஸி ஷெட்யூலையும் கால் பண்ணி விஷ் பண்ணது அதை பற்றி. மொமெண்ட் வித் சிவகார்த்திகேயன். ஏன்னா இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில கீழ இருந்து எழுந்து வர பக்கத்து ஊர் தான், நீங்க தஞ்சாவூர் திருச்சி. ஒரு ஸ்டார் இஸ் பார்ன் அப்படிங்கிறப்போ அவங்க கொடுக்குற அந்த சப்போர்ட் இருக்கு இல்லையா, அடுத்து ஒருத்தங்க நம்ம வளர்ந்து வராங்க அப்படிங்கிறப்ப அவங்களை தூக்கி வர்றதுக்கு அவங்க ப்ராடக்ட் குவாலிட்டியா இருக்குன்னா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். எனக்கு இந்த போஸ்டர் லிஸ்ட் லான்ச்மே அப்படிதான் இருந்தது. ஐடென்டிஃபிகேஷன் ஒரு அட்டென்ஷனே எனக்கு சிவகார்த்திகேயன் அவர்கள் போஸ்டர் லான்ச் தோணுச்சு. அப்ப என்ன பேசுனீங்க, மீட் பண்ணீங்களா, என்ன சொன்னாரு? மதராசி ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தாரு. ஓகே. அண்ணனை வந்து மார்னிங் ஒரு 10 o'clock நம்ம பார்த்தோம். மதராசி ஷூட்டிங்ல இருந்தாரு. கேரவன்ல தான் அது வந்து நாங்க ஓபன் பண்ணோம் அந்த போஸ்டர். ஓகே. பாத்தீங்கன்னா அதான் கவிதாக்கா அவங்க தான் ரெஃபரன்ஸ். அவங்க தான் உள்ள கூட்டு போய் காமிச்சிட்டு ஸோ சச்ச எப்படி சொல்றது, ரொம்ப சூப்பரான ஒரு ஹியூமன் பீங் சார் அண்ணன் சிவான். வெளியில 1000 பேர் 1000 பேசலாம், ஆனா பாத்தீங்கன்னா லைவா நான் பார்த்துருக்கிறேன். போறோம் சார் வெளியில வந்துட்டாரு கேரவன் விட்டு. ராபர் டீம் வந்து வெளியில கேரவன் விட்டு வெளியில வந்துட்டாரு. வந்துட்டு உள்ள கூட்டு போறாரு எங்களை. ஓகே. அவர் வெளில வரணும் அவசியமே இல்லை, எங்களுக்காக வரணும் அவசியம் இல்லை, வெளியில வந்துட்டு எங்களை வந்து கூட்டிட்டு போறாரு. ஓகே. அந்த அளவுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ். நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு அப்சர்வேஷனா ஒரு ஆக்டரா ஒரு ஸ்பாட்ல அவங்க ஒரு பிஹேவ் பண்றாங்க இல்லையா, அங்க ஒரு ஆக்டிங்க்கு அவங்க நம்ம ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இடத்துல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஒண்ணு பண்றாங்க இல்லையா. நம்ம மாதிரி அப்க்ரோயிங் ஆக்டருக்கு அது இன்னொரு அடிஷனல் பாயிண்டா இருக்கும். ஸ்பாட் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய லேர்னிங் ப்ராசஸ். அது நடந்துச்சு அவங்களுக்கு? ஆமா சார், ஆமா. அவர் அதாவது அவர் பண்ண அவசியமே இல்லையே எங்களுக்கு. இருந்தாலும் ஒரு யங்ஸ்டர்ஸ் வரணும், ஏன்னா அவரு கஷ்டப்பட்டு தானே வந்திருக்கிறாரு. ஓகே. அவரு தெரியும் உங்களுக்கு, நான் சொல்லணும் அவசியம் இல்லை எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாரு. அவர் வந்து அடுத்தவங்களை சரி வரட்டும் அப்படின்னு தான் நினைப்பாரு. அது மாதிரி ஒரு ஹியூமன் தான் அவரு. லைவா நான் பார்த்தேன் சார். அது லைவா நான் பார்த்தேன். வெளியில 1000 பேசுறாங்க, லைவா நான் பார்த்தேன். வெளியில வந்து உங்களுக்கு கூட்டிட்டு போறாரு. எனக்கு ஒரு மாதிரி இப்ப நம்மளும் அப்படி இருப்போமா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி சூப்பரா பண்ணி கை கொடுத்து ரொம்ப ஷேக் பண்ணி ரொம்ப ஒரு இதா பண்ணாரு. அதே மாதிரியே ஒரு 1/4 மணி நேரம் கேப் நல்லா பேசினார். ஃப்ரீ டைம் தான். அவருக்கு வந்து இன்னொரு 1/2 hour ஷூட் சொன்னார். அந்த டைம்ல எனக்கு பண்ணி கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு ஒரு வீடியோ ஷூட் பண்ணிட்டு அப்புறம் வெளியில வந்து விட்டுட்டு தான் போறாரு, சாப்பிட்டு போவாங்க அப்படின்னாரு. அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஒரு நேச்சர் அது எல்லாருமே கேள்விப்படுவோம். எல்லா ஹீரோஸ்க்கும் அது மாதிரி இல்லைல்ல. இப்போ புதுசா இப்போ ஒரு 2-3 படம் பண்றவங்களாம் தெரியும் ஆட்டிடியூட் எப்படி காப்பாங்கன்னா. அவர் வந்து ராபர் சத்யா அடுத்த டைம் மீட் பண்றப்ப நாங்க சொல்லணும் பார்க்கலாம் இந்த மாதிரி அவங்க பிஹேவ் பண்றது. நெக்ஸ்ட் வர யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு லெசனா இருக்குல்ல. இப்ப நான் அந்த விஷயத்த பண்ணுவேன். இப்ப நாளைக்கு பிரதர் வந்து இவங்களுக்கு அப்புறம் வர ஜென்ரேஷன்ஸ் யாரா வந்து பிரதர் ப்ரோ நீங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். அப்போ ஒரு தாட் வரும், ஆமா நமக்கு ஒருத்தவங்க பண்ணாங்களே நம்ம இது பண்ணணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் இது ஒரு வேல்யூ வருதுங்களா. அது ஒரு நல்ல டீச்சிங் நினைக்கிறேன். இந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட் நமக்கு ஹெல்ப் பண்ணும்போது we have to learn from them. ஓகே. இப்போ ஒரு சின்ன டிஸ்கஷனா போறோம். என்னன்னா ஆளுக்கு ஒரு கதை சொல்ல போறீங்க. ரெடியா? ஒரு பெரிய பெரிய பல்குவாரி என்னவா மாறுது.